ஓம் நம சிவாய. ஓம் கம் கணபதயே நமः. சுபம் கரோதி தும்பிக்கையனே. எல்லோருக்கும் வணக்கம். அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஆண்டு விசுவாச வருடம் தமிழ் ஆண்டு. மாதம் மாசி மாதம் 1ஆம் தேதி. மாசி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமை. தேய்பிறை கிருஷ்ணபட்சம். திதி மதியம் 3:11 வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் மாலை 5 மணி வரை மூலம், பின்னர் பூராடம். யோகம் காலை 6:34 வரை சித்த யோகம், பின்னர் மாலை 5 மணி வரை அமிர்த யோகம், மீண்டும் சித்த யோகம். சந்திராஷ்டிரமம் இன்று மேசம் ரிஷபராசி நேயர்களுக்கு. இன்றைய விசேஷம், இன்று விஜய ஏகாதசி விரத நாள். மாசி மாத பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணிய காலம். நண்பர்களே, முக்கிய தினங்கள்: உலக வானொலி தினம், கவிக்குயில் சரோஜினி நாயுடு பிறந்த தினம். ஏகாதசி என்பதால் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். நண்பர்களே, நாளை பிப்ரவரி 14 சனி பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி விரதத்திற்கான ஆயத்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிம்மராசி நேயர்களே. சூரியனின் கம்பீரம் உங்களிடம் இருக்கும். நிர்வாகத்திறன், அரசியல், அரசாங்கம், பதவி இவையெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டீர்கள். தலைமையேற்கும் குணம் உங்கள் தத்துவத்திலே ஊறியது. பாராட்டுக்கு மயங்குவதை தவிர்த்து மற்றவர்களின் ஆலோசனை கேட்டால் உங்கள் புகழ் நீண்ட காலம் நிலைக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் நாள். முன்னோர்களின் ஆசி இன்று உங்கள் செயலில் பிரதிபலிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று இனிய செய்தி வரும். உங்கள் புத்திசாலித்தனம் இன்று உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நண்பர்களே, இன்றைக்கு சுக்கிர பகவானுக்கு உகந்த மகாலட்சுமியின் வாரமான வெள்ளிக்கிழமை. சுக்கிரன் என்றாலே சுகபோகம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த மகாலட்சுமியின் அருள் யாருக்கு பூர்ணமாக கிடைக்கப் போகுது? கிரகங்களின் சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தின் பிடியிலிருந்து ஒரு ராசி தப்பிச்சு இன்னொரு ராசி மாட்ட போகுது. இது எந்த ராசின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க ராசிக்குள்ளே போவோம். இன்றைய கிரக நிலை மற்றும் நட்சத்திர விவரம். இன்றைய மாலை 5 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் போராட நட்சத்திரம் நண்பர்களே ஆரம்பிக்கிறது. சந்திரன் தனுசு ராசியில சஞ்சரிக்கின்றார். இதனால இன்னைக்கு சந்திராஷ்டிரம் யாரை பக்குவப்படுத்த போகுது தெரியுமா? இன்று முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப நிதானமா இருக்கணும். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நாள். சந்திராஷ்டிரம் முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க. குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பதால தடைபட்ட காரியங்கள் மளவெளான முடியும். அப்பாவோட வழியில ஒரு பெரிய பதவி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால புது வேலைகள் எதையும் இன்றைக்கு ஆரம்பிக்காதீங்க. மற்றவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாம். கண்ணுக்கும் காதுக்கும் பூட்டு போட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதல் கவனம் தேவை. பொறுமையா இருந்தா பெருமை தேடி வரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் கூடும். பிசினஸ்ல புது கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. சனி பகவானின் அருளால் உத்தியோகத்துல இருந்த இழுவறிகள் நீங்கும். வெளிநாடு போன்ற முயற்சிகள் இன்னைக்கு கைகூடும். மாலை நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும்.
அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க தைரியம் கூடும். எதிரிகள் உங்களை கண்டு பின்வாங்குவாங்க. கடன் பிரச்சனால ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். அரச ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்தி தெளிவா வேலை செய்யும். பிள்ளைகளோட உயர்கல்வி சம்பந்தமா ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல் தீங்கும். குரு பகவானின் ஆசையால் நிதி நிலைமை இன்றைக்கு சீராகும். உங்க பேச்சுக்கு சமூகத்தில் ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். புது வீடு அல்லது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கலாம். தாயோரோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு சில வேலைகளை கொடுத்தாலும் அதை நீங்க ஈஸியா முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் குறுகிய தூர பயணங்கள் லாபகரமாக அமையும். தகவல் தொடர்பு மற்றும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு தனஸ்தானம் பலமா இருக்கு. உங்க வாக்கு சாதுரியத்தால் பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பங்களை நீக்கி ஒற்றுமை பிறக்கும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். மாலை 5 மணிக்கு மேல போராட நட்சத்திரம் தொடங்குறதால சுப செலவு அதிகமாகும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. குரு பகவான் உங்க ராசிநாதன் என்பதால் நீங்க எடுத்த முடிவு எல்லாமே வெற்றியில முடியும். முகத்துல ஒரு தனி பொலிவு இருக்கும். எல்லோரும் உங்களை இன்னைக்கு ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு செலவுகள் கொஞ்சம் வரும். ஆனா அது எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். தூரத்து உறவினர்கள் மூலமாக ஒரு சுப செய்தி தேடி வரும். சனி பகவான் உங்க ராசிநாதன் என்பதால் இன்றைக்கு தர்ம காரியங்களை ஈடுபடுவீங்க. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். மனசு லேசாகும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு லாபமான நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். நண்பரோட உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நினைவாக வாய்ப்பு இருக்கு. குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. அடுத்து மீனராசி நேயர்களே, உங்க தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. வேலையில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கி சுதந்திரமா செயல்படுவீங்க. மேலதிகாரிகள் உங்க பேச்சுக்கு நடப்பாங்க. புதுசா பிசினஸ் பண்ற நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். கௌரவம் புகழ் தேடி வரும். நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசிக்கும் என்ன பலன்னு விரிவாக பார்த்தோம். சந்திராஷ்டம் இருக்கிற ரிஷப ராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, பட்டனை தட்டுங்க, அழுத்தி விடுங்க. உங்க ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களும் இந்த பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, இனிவரும் நாட்களை இனிமையாக மாற்ற இன்றைய நட்சத்திர நாயகன் ஆன்மீக சிந்தனையோடு மகன் நட்சத்திரம் நேயர்களே, பாரம்பரிய தொழில், அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் நீங்கள் ராஜாவாக ஏன் சாமானியனை போல யோசிக்கிறீர்கள். முன்னோர்களின் ஆசையுடன் பெரிய திட்டங்களை தொடங்குங்கள். புகழ் கிட்டும். குலப்பெருமை காப்பவரே, முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது. பெரியவர்களை மதித்து நடங்கள். அந்த புண்ணியமே உங்களை அரியணையில் ஏற்றும். இன்றைய தினம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.